Hi friends, welcome to Abhi's Hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு கேக் டெக்கரேஷன் வீடியோ தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு மில்க் சாக்லேட் கேக் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ இதுக்கு கேக் எல்லாம் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சமா சாக்லேட் சிரப் ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இதுக்கு சோக் பண்றதுக்காக மில்க் பேஸ்லயே நான் இன்னைக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணி இருக்கிறேன். இப்போ நம்ம கேக் போர்டில் கொஞ்சமா க்ரீம் அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் கேக்கை வந்து ஆட் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணிடலாம். சுகர் சிரப் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சமாக பால், கொஞ்சம் சாக்லேட் அண்ட் கொஞ்சம் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அதுக்கு பிறகு கேக்கில் வந்து சோக் பண்ணணும். இப்போ சுகர் சிரப் சோக் பண்ணதுக்கு பிறகு ஒரு லேயர் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறதுக்காக சாக்லேட் சிரப்பும் அப்புறம் கொஞ்சம் ஆல்மண்ட் ஸ்லைசஸ் அப்புறம் சாக்லேட்ஸ் போட்டு இதை நல்லா வந்து ஃபில்லிங் கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே நெக்ஸ்ட் லேயர் கேக் வச்சு செகண்ட் லேயர் கேக் அண்ட் தேர்ட் லேயர் எல்லாமே வந்து இதே ஃபில்லிங்கில் கொடுத்து நான் இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். நம்மளோட கேக்கை நல்லா வந்து ஃபினிஷ் பண்ணி க்ரம் கோட் எல்லாம் கொடுத்து ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி சில்லுன்னு எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு அவுட்டர் லேயர் கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளான ஒரு ஃப்ளவர் தீம் பேஸில் தான் வந்து கேக் டெக்கரேஷன் பண்ண போகிறேன். இதுக்கு லைட் க்ரீன் கலரில் அவுட் சைட் க்ரீம் வந்து கொடுத்துருக்குறேன். இப்போ கொஞ்சம் கூட டார்க்கான க்ரீன் கலரில் நம்ம ஃப்ளவருடைய ஸ்டெம்ஸ் லீஃப் எல்லாமே வந்து கொடுத்துக்கலாம். லீஃப் அண்ட் ஸ்டெம்ஸ் வந்து நான் பைப்பிங்கில் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃப்ளவர் இன்றைக்கி நான் ஃப்ளவர் மோல்டு யூஸ் பண்ணி நான் ஃப்ளவர் செஞ்சு எடுத்துருக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து மோல்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்து கேக்கில் அட்டாச் பண்ணி டாப்பர்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியாச்சு. ஃப்ளவர் இருக்கும்போது பட்டர்ஃப்ளை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? ஸோ அதுக்காக 2 பட்டர்ஃப்ளையும் பறக்க விட்டாச்சு. அவ்வளவுதான், நம்ம கேக் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த கேக் டெக்கரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், take care, thanks for watching.